வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 ரா 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 ரோ ரா ரீ ரா 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 ரோ ரா 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 ரோ ரா ரீ ரா 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 ரோ. வெண்பா குட்டி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னாச்சுடா? வெண்பா குட்டிக்கு மல்லிமா மேல என்ன கோவம்? நடிக்காதீங்க மல்லிமா. என்னாச்சு வெண்பா? நீங்க ஹாப்பியாவா இருக்கீங்க? ஏன் ஏன் அப்படி கேக்குற? டாடா சரியில்லை, என்கிட்ட உட்காந்து பேசக்கூட மாட்டேங்கிறாரு. வெண்பா குட்டின்னு கொஞ்சமும் இல்லை. டாடாக்கு அப்படி என்னமா ப்ராப்ளம்? ப்ராப்ளமா? அப்படியெல்லாம் இல்லையே. போய் சொல்லாதீங்க மல்லிமா. இங்க பாரு வெண்பா, பிசினஸ்ல சின்ன சின்ன பிரச்சனை வரும் போகும். அதே மாதிரி இதுவும் ஒண்ணு. நீ இவ்ளோ நாளைக்கு கவனிச்சிருக்க மாட்ட. அப்படியெல்லாம் இல்லை, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. ராஜ்யத்தையும் டாடாவும் பேசிக்கிட்டு இருந்தத நானும் கேட்டேன் மல்லிமா. இப்போ வரைக்கும் டாடா இவ்வளோ ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. எது வந்தாலும் கவலைப்படக்கூடாது வெண்பா, எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுன்னு தான் சொல்லுவார். ஆனால் இப்போ அவரே உடஞ்சு போயிட்டார் மல்லிமா. பெருசாக ஏதோ நடக்க போகுது, எனக்கு தெரியும். சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது வெண்பா. உன்னோட டாடா பிசினஸ்ல உண்மையா நேர்மையா இருக்காரு. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அது தானாவே சரியாயிடும். அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது டாடாக்கு ஏன் தெரியல? நைட் உடம்பு சரியில்லைன்னு படுத்தாரு. மார்னிங் ஏதோ டென்ஷனாவே இருந்தாரு. நான் பார்க்க கூட இல்லை, குட் மார்னிங் கூட சொல்லல. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? உனக்கு டென்ஷனே வராதா? நீ தான் டாடாவை புரிஞ்சுக்கணும். ஸ்கூல்ல நிறைய ஒர்க் கொடுத்தா அந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்க முடியலன்னா, ஒர்க்கை தப்பா செஞ்சுட்டா மார்க் குறைஞ்சிட்டாலாம், நீ டென்ஷன் ஆவியா இல்லையா? அதே மாதிரி டாடா பிசினஸ்ல ஒரு சின்ன டென்ஷன், அவ்வளவுதான். நீ இத பத்தி எல்லாம் யோசிக்காத. நீ படிக்கிறத பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல, டாடா ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நீ ரெடி ஆயிடணும், புரிஞ்சுதா? இந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளால டாடாக்கு கூட கொஞ்சம் டென்ஷன் வந்துடக்கூடாது, புரிஞ்சு நடந்துக்கணும். மல்லிமா, சொல்லு வெண்பா. உங்களுக்கு டாடா மேல கோவம் தானே? இல்லையே. நல்லா போய் சொல்றீங்க. என்ன இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் நீங்க 2 பேரும் செய்றீங்க. ஏன் அப்படி சொல்ற? டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தரேன்னு சொன்னீங்க தானே? சொல்லுங்கம்மா, சொன்னீங்களா இல்லையா? அது அது வந்து யார் அப்படி சொன்னா? யார் சொல்லணும்? நான் தான் கேட்டேன். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் வெண்பா. அப்போ டாடாக்காக இருக்க மாட்டீங்கல்ல? மல்லிமா ப்ளீஸ் மல்லிமா, டாடாவோட பார்க்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நீங்க என்ன விட்டும் டாடா விட்டும் போயிடாதீங்க. எனக்கு மட்டும் இல்ல, டாடாக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்க கூட இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். உங்க கூடயே இருப்பேன் வெண்பா. இப்படியெல்லாம் இனிமே கேட்காத. ப்ராமிஸ்? உன்னை விட்டு சத்தியமா நான் போக மாட்டேன், எந்த சூழ்நிலையிலயும் போக மாட்டேன். டாடா, டாடா விட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க மல்லியம்மா. டாடா விட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க மல்லியம்மா. எங்க 2 பேருக்கும் நீங்க வேணும். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.